ஹாய் ஹலோ வெல்கம் டு தந்திரி மோட்டார். நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா டஸ்டர் லான்ச் ஆயிருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அது பயங்கரமாக ஒரு அக்ரெசிவாக வந்து ப்ரொமோஷனுமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக யார் எங்கே வருவாங்க அப்படின்றது தெரியும், நிசானுக்கு தான். அதே கேக்கு க்ரீம் மட்டும் வேறு அப்படின்ற மாதிரி நிசான் அவங்களுடைய நியூ டெக்டானை வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 10.49 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18.59 லேக்ஸ் வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து எக்ஷோரூமாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு போல்டான ஒரு டிசைனில் வேறு மாதிரி லுக்ஸையும் வந்து நமக்கு காட்டுது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் டிசைன் நம்ம பார்ப்போம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஸில் பிடிக்காமல் இருக்கலாம், பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ரியலி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிசான் வந்து அவங்களோட குளோபல் ப்ராடக்டான அந்த பேட்ரோல் அப்படின்ற அதோட டிசைனை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மேசிவான ஒரு லுக் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பர்னட் வந்து ஒரு மஸ்குலரான ஒரு பாக்ஸி டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே டெக்டான் அப்படின்ற இந்த பேட்சஸே பார்த்திங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரெசன்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு போல்டான ஒரு டிசைன் அப்படின்றது கண்டிப்பாக காட்டுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா கிரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்டரான ஒரு கிரில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லைட் பாருமே வித் கனெக்டடாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா ஒரு சின்ன மைனூட்டான ஒரு டிசைன் அப்படின்றது நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. அதுவும் வந்து நைட்டில் அந்த லுக்ஸே வந்து வேறு மாதிரி காட்டுதுன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நிசான் அப்படின்ற அந்த பேட்சஸை நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இதில் இருக்கிற அந்த ரெட் ஸ்ட்ரிப் லைன் வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து இந்த கலருக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். கீழே டெக்டான் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்பர் பிளேட்டுக்கான ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து வருது. கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சில்வரில் வந்து நமக்கு ஸ்கிட் பிளேட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றது கீழே இருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு லுக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சி ஷேப்டு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடியில் வந்து நமக்கு கிடைக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரியலி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு 11 கலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மோனோடோன் கலர்ஸும் 5 டியூல் டோன் கலர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கலர் அப்படின்றது நல்லாவே வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மோனோபவ் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரியலி சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைலை பாருங்கள், ஒரு மேசிவான ஒரு லுக்ஸை வந்து நம்ம கொடுக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து டஸ்டரில் இருக்கக்கூடிய அதே டைமென்ஷன் தான் வந்து இங்கே கிடைக்குது. லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.3 மீட்டர்ஸ் இதோட லென்த்து. வித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.8 மீட்டர்ஸ். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2657 mm வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 212 mm வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டஸ்டரில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து நமக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட் அப்ரோச் ஆங்கிள் அப்படின்றது நல்ல ஒரு மேசிவாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிபார்ச்சர் ஆங்கிளுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டெரைனில் ஓட்டினாலும் வந்து கேபபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதோட வீல் கிளைடின் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த சைட் ப்ரொஃபைலில் அந்த கிளாடின் வந்து அந்த எஸ்யூவியோட லுக்ஸை வந்து நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 225, 55, R18 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 18 inch அலாய்ஸ் வந்து நமக்கு டைமண்ட் கட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் ஷேடில் வந்து நமக்கு கிடைக்குது. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்ஸை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதில் ஒரு நிசான் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 4 வீலுமே உங்களுக்கு வந்து டாப் எண்டில் உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ORVM அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு பிளிங்கர் எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே ஒரு கேமராஸுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 360 டிகிரி கேமராஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதோட ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு மேசிவான ஒரு லுக்ஸை ரியர்லேயும் வந்து நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். டஸ்டரை விட எனக்கு என்னமோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியர் அப்படின்றது நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் அங்கங்கே ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீஸ் இருந்தாலும் ரியர் வந்து பார்க்குறதுக்கவே நல்லாயிருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் அவுட் லைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்பாயிலர்ஸ் வந்து ஒரு அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷர் வித் வைப்பருமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல இந்த சில்வர் அண்ட் பிளாக்குக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த பிளாக் ஃபினிஷ் பண்ணி அதுக்குள்ளே அந்த டெய்ல் லைட்டை இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்குது. ரொம்பவே வந்து நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கனெக்டடாக கொடுக்காம ஒரு ஸ்ப்ளிட்டடாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்டான் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பேட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கேமராஸும் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ரியர் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு
கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கீழே வந்து ஒரு பிளாக் வித் ரெட் கலர் அப்படின்னு ஒரு ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டாப் அண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூட் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 518 லிட்டர்ஸ் தான் வந்து. பட் ஸ்டோரேஜ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். உங்களுடைய லக்கேஜை நல்லாவே வந்து லோட் பண்ண முடியும். ஒரு லிப்போட கெப்பாசிட்டி அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் தூக்கி தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்சல் ட்ரேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டெயில்கேட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டஸ்டரில் இருக்க அதே பவர் ட்ரெயின் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதாவது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், அதே மாதிரி 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பவர் ஃபிகர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 PS பவரும் 166 Nm டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே நீங்கள் 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து 163 PS பவரும் 280 Nm டார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 லிட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் வந்து 1.3 லிட்டர் போனீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவலும் 6 ஸ்பீட் DCTயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த டாப் அண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து ஒரு பர்கண்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு லெதரில் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பார்க்க முடியுது. கீழே டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் அவுட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கோல்டு கலர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் டஸ்டரில் இருக்கக்கூடிய அதே சுவிட்சஸ் தான் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வைக்கக்கூடிய ஸ்பேஸுமே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்களால் வைக்க முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் ரேட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் உட்காந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. சைட் போல்ஸ்லாம் நல்லா அக்குமுடேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. டாப் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்கண்டி வித் பீச் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ரோஸ் கலர் ட்ரிம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து அடுத்தது போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ளூ வித் பிளாக் கலர்ஸ் வந்து இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ் மாடல் போனீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்ல வந்து ஒரு கிரே கலர்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லெதர் ராப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக்கை காட்டுதுன்னு சொல்லலாம். இங்க நிசானோட பேட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நீங்க செட் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே லெஃப்ட்ல வருது. அதே மாதிரி அடாஸ்மே வந்து இந்த டாப் அண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மோட்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் லெவல் 2 அடாஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதில் டிரைவர் சென்ட்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ் இன்டெகிரேட்டடாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூகுள் டிரைவர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 10.25 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இது டச்சோட சென்சிட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் நார்மலாக தான் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கூகுளோட அசிஸ்டன்ஸ் அது இல்லாமல் கூகுள் மேப்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்து இது வந்து பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டேஷ்போர்டை தாண்டி உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம டஸ்டரில் பார்த்த ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்கண்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பீச் கலர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது டாப் அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே பேஸ் வேரியண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளைனாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏசியோட த்ரோ அப்படின்னு பார்க்கும்போது ஏசியோட த்ரோ ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து டஸ்டரில் இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து இதிலே நம்ம பார்க்க முடியுது. கியர் நாப் பொறுத்த வரைக்கும் டஸ்டரில் இருக்கிற அதே கியர் நாப் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அதே தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் ஸ்டோரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பர்ஸு, கீ செயின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. IRVM அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம்லெஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அதே மாதிரி இதில் பேனோரமிக் சன்ரூஃப்மே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் எனேபிள் பண்ணிக்க முடியும். நீங்கள் மேனுவலாகவும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு பிளைண்ட் வியூ மானிட்டருமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. சைடில் என்ன போகுது அப்படின்றதையும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இது ஆனால் டாப் அண்டில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து சைடு, லெஃப்ட்டு, அதே மாதிரி டாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வியூ பண்ணிக்க முடியும். பட் கேமராவோட கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நம்ம ரியர் சீட்டில் வந்து பார்ப்போம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது. ஃபஸ்ட்டு இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வரதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் எல்டஸாக இருந்தீங்க அப்படின்னா உள்ளே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் காலை மேலே தூக்கி வச்சு தான் வர மாதிரி இருக்குது. ஓகே, சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
சீட் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதரைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு டாப் அண்ட் அப்படின்றதுனால இதில் வந்து அந்த பர்கண்டி வித் பீச் கலர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டில் இதுக்கு முன்னாடி டஸ்டரில் என்ன ஸ்பேஸ் இருந்துச்சோ அதே தான், எந்த சேஞ்சஸ் அப்படின்றது இவங்க எதுலேயுமே கொண்டு வரல. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து டக் பண்ணிக்க முடியுது. கோ பேசஞ்சர் சீட் கொஞ்சம் பின்னாடி தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நீ ரூமுக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஹைட் 5.6, 6 ஃபீட் உட்காந்திங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கிறது அப்படின்றது கிடையாது. நல்லாவே வந்து உங்களால் உட்கார முடியும். அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு டாப் அண்டில் தான் வரும், நீங்கள் பேஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. அதே மாதிரி 3 பேருக்கும் ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 2 அடல்ட் உட்கார்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். பட் சென்டரில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டனல் லைட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் வந்து உட்கார மாதிரி இருக்கும். பட் 2 அடல்ட்டு ஒரு சைல்டு உட்காந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஏசி வென்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூலிங் வந்து நல்லாவே இருக்குது. கீழே ஒரு 2 சீபோர்ட்கான சார்ஜர் ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் கிடைக்குது. இந்த டாப் அண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்பில்டாகவே வந்து உங்களுக்கு டேஷ் கேம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். இதோட புக்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10,000 கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெலிவரியுமே இந்த மந்த்தே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. 20/7/2026 அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரியுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ நிசான் டெக்டானை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இது கண்டிப்பாக டிரைவ் வந்து இந்த மாதமே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டிரைவ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.